வேண்டிடும் பாவியன் பாரம் நீங்க அருளும். அழைக்கிறேன் உம்மை, படைக்கிறேன் என்னை, கழுவிடும் இரத்தத்தால், கழுவிடும் இரத்தத்தால். வாருமென் உள்ளத்தின் துன்பம் நீக்க வாரும். வேண்டிடும் பாவியன் பாரம் நீங்க அருளும். அழைக்கிறேன் உம்மை, படைக்கிறேன் என்னை, கழுவிடும் இரத்தத்தால், கழுவிடும் இரத்தத்தால். குரலை கேட்டு இறங்கிடும் இறைவா, இறங்கிடும் இறைவா. வாரும் என் உள்ளத்தின் துன்பம் நீக்க வாரும். வேண்டிடும் பாவியன் பாரம் நீங்க அருளும். அழைக்கிறேன் உம்மை, படைக்கிறேன் என்னை, கழுவிடும் இரத்தத்தால், கழுவிடும் இரத்தத்தால். வேலனற்று போகிறேன், இரக்கம் செய்யும் கரத்தினால் என்னை குணமாக்கிடும். வேலனற்று போகிறேன், இரக்கம் செய்யும் கரத்தினால் என்னை குணமாக்கிடும். மரண இருளின் விளிம்பி நின்று கதரும் குரல் கேளும். விடுதலை தாரும். வாருமென் உள்ளத்தின் துன்பம் நீக்க வாரும். வேண்டிடும் பாவியன் பாரம் நீங்க அருளும். அழைக்கிறேன் உம்மை, படைக்கிறேன் என்னை, கழுவிடும் இரத்தத்தால், கழுவிடும் இரத்தத்தால்.
வார்த்தை கேட்டு கருணை பொழிந்திடுமே, கரைகள் நீக்கிடுமே. வாருமென் உள்ளத்தின் துன்பம் நீக்க வாரும், வேண்டிடும் பாவியின் பாரம் நீங்க அருளும். அழைக்கிறேன் உம்மை, படைக்கிறேன் என்னை, கழுவிடும் உம் இரத்தத்தால், கழுவிடும் உம் இரத்தத்தால். வாருமென் உள்ளத்தின் துன்பம் நீக்க வாரும், வேண்டிடும் பாவியின் பாரம் நீங்க அருளும். அழைக்கிறேன் உம்மை, படைக்கிறேன் என்னை, கழுவிடும் உம் இரத்தத்தால், கழுவிடும் உம் இரத்தத்தால். ஆசீர்வாதம் போல என்ன போட்டிருக்கு? ஆசீர்வாதங்கள். நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உள்ளத்து நம்ம சரஸ்வர இடத்தங்கோ. நீதிமான் மேல் என்ன இருக்குதா? ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதங்கள் போல என்ன போட்டிருக்குது? ஆசீர்வாதங்கள். நிறைய ஆசீர்வாதங்கள். நீதிமான் இருந்தால் நம்ம சரசில் நம்ம தலையில் நீதிமான் அந்த வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. அதான் நம்ம ஆண்டவர் சொன்ன முதல்ல ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வல்லமை கர்த்தருடையது, மூன்றாவது கிருபை கர்த்தருடையது, கடைசியாக எது கர்த்தருடையதான் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ராஜ்யம் யாருடையது? கர்த்தருடையது. நம்ம வாழப்போற ராஜ்யம் யாருடையது? கர்த்தருடையது. அந்த ராஜ்யத்தை ஆண்டவரே, ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே, ராஜ்யத்துக்கு நம்ம ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்தும் சுவாமி. நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம கேட்க வேண்டும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் கர்த்தருடையது. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும். ஆண்டவரே, ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஐயா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த உலகத்திலே கேட்கணும். அப்போ பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு இருந்தோம்னா அன்றைக்கி நம்ம கேட்க முடியாது. எத்தனை பேருக்கு பாருங்க, சிக்கானவனு உடனே என்ன செஞ்சிடறாங்க, முடியாமல் அம்மாட்டே வச்சு போயிடுறாங்க. அப்பாவுக்கு கேட்க முடியுமா? நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ கேட்கலாம், என்ன பரவாயில்ல, முன்னே எவ்வளோ வயசு இருக்குது, எவ்வளோ காலங்கள் இருக்குது அப்படிலாம் நினைப்பாங்க. நிறைய பேர் திடீர்னு படுத்தோன்னே என்ன ஆயிருக்கு, அம்மாட்டே வச்சு போயிடுறாங்க. அப்போ அவங்களால கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதனால் இப்போயே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்துக்கு என்ன தகுதிப்படுத்துங்க, நான் உங்கள் ராஜ்யத்துக்கு வரேன் ஆண்டவரே, உங்கள் ராஜ்யத்துக்கு வரக்கு எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கர்த்தருடைய ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். வாசித்து பாருங்க, சங்கீதம் 145 சங்கீதம் 13வது வசனம். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். சதா காலங்களில் ராஜ்யம். பார்த்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? சதா காலங்களில் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் நான் போறதுதான் இவ்வளோ பாடு நம்ம படுறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி நம்ம உள்ளம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யம்தான் சதா கால ராஜ்யம். இந்த உலகத்து ராஜ்யம் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? எவ்வளோ நாள் இருப்போம்? பள்ளத்தின் மிகுதினால 70, பள்ளத்தின் மிகுதினால 80 வருஷம். சரி, நம்ம பாரி பார்த்தா 100 வருஷமே வச்சுக்கோங்க. அதுக்கு பரவாயில்ல. நம்ம இருக்க போகிற ராஜ்யம் என்ன ராஜ்யம்?
சதாக்கால ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்குத்தான் இந்த உலகத்திலேயும் பாடுபட வேண்டும். ஆண்டவரே, எப்படியாவது சதாக்காலம்ல ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். சதாக்கால ராஜ்யம் மாத்திரலாம். என்ன ராஜ்யமா? அழியாத ராஜ்யமா. வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். அழியாததுமா இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி இருக்குமா? அழியாததுமா இருக்கும். பார்த்தா அவர் ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அவர் ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அழியாத ராஜ்யம். கர்த்தர் சொன்னார், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னுடையெல்லாம் உன்னோடையன்னு சொன்னார். எதெல்லாம் ஆண்டவருடையது? ரட்சிப்பு கர்த்தருடையது. 2வது வல்லமை தேவனுடையது. 3வது கிருபை தேவன் கர்த்தருடையது. 4வதாக பார்த்தா ராஜ்யமும் வல்லமை மகிமையும் உம்முடைய கர்த்தருடையது. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அழியாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம இந்த உலகத்தில் இவ்வளோ பாடுபடுறோம். ஆண்டவரே, இந்த ராஜ்யத்துக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. நம்ம ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம சில நினைச்சுக்கல, பின்னால் பார்த்துக்கலாம், சொல்லவும் முடியாது. பின்னால் நம்ம எப்படி இருப்போம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் வாழும்போதே ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்துக்கு என்னை தகுதிப்படுத்துங்க, ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, அங்கு மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின. பார்த்தீங்களா? அங்கே அலறலும் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. அந்த ராஜ்யத்தை நீங்கள் நான் போக வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இல்லை? அலறலின்னு என்ன இல்லை? அங்கே சண்டை பிரச்சனை எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத சிறுமந்தி, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தகுதியாக வேண்டும். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும், உங்கள் ராஜ்யத்துக்கு வரேன், நான் தகுதிப்படுத்துமப்பா. நான் எப்படியாவது உங்கள் ராஜ்யத்துக்கு வரேன், என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும், என்னை எப்படியாவது மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்குற பிதா எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும்னு சொல்லி, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அழிந்து போகாத ராஜ்யம். அது மாத்திரம் அந்த ராஜ்யத்தில் என்ன இல்லை? அலறல் இல்லை, கண்ணீர் இல்லை. அந்த ராஜ்யத்தில் எந்த வருத்தம் இல்லை, எதுவுமே இல்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் போகணும், நான் போகணும். தேவன் நினைச்ச ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறார்? அவர் பிரியமாக இருக்கிறார். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்ம கையில் இருக்குது. அவர் பிரியமாக இருக்கிறாரு, நம்ம கேட்க வேண்டும். அவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டும் தான் நினைக்கிறார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்றார், வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்யற இதோட மாற வேண்டாம். அன்று சொல்லிட்டாரு, இதுவும் கையில கொடுக்கப்பட்டிருக்கப்பா, நீ அநியாயம் செய்யறியா, இன்னும் அநியாயம் செஞ்சுக்கோ. அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நாள் கறி சொல்ல அநியாயம் செய்யிட்டு அஸ்தமா இருக்கிறவன் இன்னும் அஸ்தமாக இருக்கட்டும். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்புறம் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். பரிசுத்தமாக இருக்கு, இன்னும் பரிசுத்தமாக இரு. உங்கள் கையில் கொடுக்குறேன். நான் அந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம். எப்படிப்பட்ட ராஜ்யம்? அழியாத ராஜ்யம், சதாக்கிழமை ராஜ்யம். அது மாத்திரம் இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அங்கே அலறு இல்லை, கவலை இல்லை, வருத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ராஜ்யத்துக்கு போகணும். ஆண்டு கொடுக்க பிரியமாக இருக்கிறாரு. நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உண்மை போல் மாறணும் ஐயா, என்னை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, நான் உம்மளோடு இருக்கணும்ப்பா. சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் விழித்து கொண்டு இன்னும் உம்மோடு தான் இருக்கிறேன். அந்த அனுபவத்தில் நம்ம செபத்தோடு துதியோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனோடு இருக்க நம்ம கற்றுக்கொள்ளுவோம்.
கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். கர்த்தர் சொன்னதெல்லாம் கேட்டு அதன்படி கீழ்ப்படி நடந்தால் நம்ம கர்த்தரோடு இருப்போம். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? மகிமை உமது, மகத்துவம் உமது, கிருபையும் உமது, புகழும் உமது, மாட்சி உமது, வல்லமை உமது. மகிமை உமது, மகத்துவம் உமது, கிருபையும் உமது, புகழும் உமது, மாட்சி உமது, வல்லமை உமது. சொல்லுமா? நீ நல்லவர், நீ வல்லவர், நீ உன்னத, நீ உயர்ந்தவர், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ உன்னத, நீ உயர்ந்தவர். துதிகள் நடுவில் வசிக்கும் தேவன் தூய தூயவர். துதிகள் நடுவில் வசிக்கும் தேவன் தூய தூயவர். கேட்போம், ஆண்டவரே ரட்சிப்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்படணும்ப்பா, முற்றுமுடிய நான் ரட்சிக்கப்படணும் அப்பா. அந்த பரலோக வெளிச்சத்திலே நான் நடக்கணும். வாய் திறந்து கேட்போமா? அந்த பரலோக வெளிச்சத்திலே நடக்கணும். ரட்சிப்பிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதாமே ஆண்டவரே. அப்பா, அங்கே ரட்சிப்பிலே அப்பா நாங்கள் மகிழ்ந்து இருக்கணும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை எனக்கு தாரும். அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவனாக இருந்துட்டேனேப்பா. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோக வெளிச்சத்தை நடப்பதாகவும், அதே போல இந்த உலகத்தில் மகிமையும் மகத்துவத்தையும் உடையவனாக என்னை மாற்றுவீர் என்று சொல்லி கேட்டேனே. எனக்கு அந்த ரட்சிப்பை தாரும். வாய் திறந்து கேட்கலாம் எல்லாரும். ஆண்டவரே, வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். அந்த வல்லமையினால் நான் பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னாரே. அல்லேலூயா. அந்த வல்லமை என் மீது இப்பொழுது ஊற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுவோமா? அந்த வல்லமை எனக்கு இன்றைக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த வல்லமையினால் கர்த்தர் என்னை இப்பொழுது இடை கட்டுவீராக ராஜா. வாயை திறந்து எல்லாம் தயவுசெய்து கேளுங்க. எனக்கு அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே. அந்த வல்லமை வரும் பொழுது என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அந்த வல்லமையை மண்பாண்டமாகிய நம்முடைய இந்த உடலுக்குள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளும்படிய வாயை திறந்து கேளுங்க. எனக்குள்ளே இந்த வல்லமை ஊற்றும். செப்பிங்க, எனக்குள்ள அந்த வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கிருபை ஆண்டவருடையதான். கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எனக்கு தார். கிருபை வரும்பொழுது நிர்மூலமாகாமல் இருப்போம். கிருபை வரும்பொழுது நாம் நீதிமானாய் மாறுவோம். நீதிமான் சிரசின் மேல் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. நான்காவது, ராஜ்யம் கர்த்தருடையது. பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கென்று கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். அது அழியாத ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம், நீங்காத ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்திற்கு செல்ல ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும். பரிசுத்தத்தை தாரும், நீதி எனக்கு தாரும், அசுத்தத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தும். வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இப்பொழுது அப்பா மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது என்று சொன்னீங்களே இயேசு ராஜா. இப்பொழுதும் தன்னை அர்ப்பணம் செய்கிறவன் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லைன்னு சொன்னீங்களே, உள்ளத்தில் ஒப்பு கொடுக்கறதில்லைன்னு சொன்னீங்களே. இப்போது ஒவ்வொரு உள்ளத்தையும் தட்டி எழுப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளமும் உமக்கென்று ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு இருதயத்தை திறந்து உமக்கு கொடுக்கணும் ராஜா. தகப்பனே, நம்முடைய கிருபையை தாரும், உடைய வல்லமையை தாரும், ரட்சிப்பை தாரும். இப்பொழுது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யத்தை எங்களுக்கு தாரும். அந்த ராஜ்யத்தில் பங்கு பெற எங்களை ஆயத்தப்படுத்தும். இறங்கட்டுங்க வல்லமை. ஜீசஸ் ஜீசஸ் இறங்கட்டும் வல்லமை. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரை கர்த்தர் இப்பொழுதே மனதுருகி ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்க வல்லமை கடந்து வருவதாக, உங்க பிரசனம் இறங்கி வருவதாக, உங்க அபிஷேக தைலம் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. இறங்கட்டும் பிரசனம், இறங்கட்டும் பிரசனம், இறங்கட்டும் பிரசனம், இறங்கட்டும் பிரசனம். வல்லமை 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 ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அனாயிட்டிங் இறங்கி வருவதாக, உங்க கிருபை இறங்கி வருவதாக. அல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி. உங்க வல்லமை இறங்கி வருவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக, உங்க பிள்ளைகளாக எங்களுக்குள்ள ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஷகலபா துரபா லிபரபா. ஒருத்தர் கூட வெறுமையை போகாதபடிக்கு கர்த்தர் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி.
கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஒரு நிமிஷம் பரலோகத்தை நோக்கி கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்களை இப்பொழுது ஆசீர்வதியும் என்று சொல்லுவீங்களா? உங்களுக்காக அக்கா ஜெபம் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஜெபிங்க. இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தொட போகிறது. பரலோக பிதாவே, நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. உன்னத பேத்தாலே இடக்கட்டுங்க. அக்கிலால மூடிக்கொள்ளுங்க. மகிமையில மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எல்லாரையும் சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உன்னத பேத்தாலே இடக்கட்ட முடியாது ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனை நீ சொன்னீர் ஆண்டவர், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவன் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க. உள்ள உடைந்த மக்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. ஆண்டவரே அப்பா, நீங்க தானப்பா சொன்னீங்க எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீரே. யாரெல்லாம் உள்ள உடைந்திருக்காங்களோ எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி மூட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு உள்ளங்களை தொடுங்க 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 ஆண்டவரே. தொட்டு பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. எந்த வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. நோயில குணமாக்குங்க ஆண்டவரே. பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா அப்பா, நீங்க சொன்னீங்கல்ல, அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றில் விலக்குன்னு சொன்னீங்களே. அப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் அடக்கணும் ஆண்டவரே. குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பாய்த்த தாங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. கடன் கண்ணீர் வேதனையில் இருக்க மக்களை விடுதலை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். குமார விடுதலையாக்கல மெய்யாக விடுதலை சொன்னீரே, விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சாபத்திலையும் பாவத்திற்கும் மக்களை விடுதலை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. சாபத்தை முறித்து போடுங்க ஆண்டவரே. பாவத்தில் விடுதலையாக்குங்க ராஜா. ஹல்லேலூயா. ரீகலபா ஷபலபா. மகிமை மூடட்ட அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல்லும். வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வல்லக்கரம் தெரிவித்த அப்பா செயலாட்ட முடியாது ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க. செழிக்க பண்ணுங்க ஆண்டவரே. கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அப்பாமை ஸ்தோத்திரம். பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். நாம் மகிப்பட வேண்டும் ஆண்டவரே. வாலிப சகோதரர்களை தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ராஜ்யம் தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப சகோதரர்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க. சிறு பிள்ளைகள் தொடுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். உங்களுடைய அபிஷேகத்தில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. உங்களுடைய மகத்துவத்தை மகிமையும் பிள்ளைகள் பார்க்க முடியாது, கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். கடைசி நாட்கள் அபிஷேகத்தை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடைசி கால தீர்க்கதரிசியாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அக்கினி அபிஷேகத்தை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரலோக அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. பிரசனம் நிரப்பட்டு அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாகனத்தை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. ஒரு நன்மை குறைபடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்க சொன்னீங்கள் ஆண்டவரே, சிங்க கட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தரின் தேடலுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீரு. நம்ம சபை மக்களை அதிகமாக தேடட்டும், அண்டிக் கொள்ளட்டும். சகல ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா கொடுத்துருங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சுருவோம் பரமபிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 94430-78019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.